بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم اتق النار ولو بتمرة وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் தஃப்சீருல் குர்ஆனில் கரீம் தற்போது 135வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையிலும் சூரா பக்ராவினுடைய 253 வசனங்கள் வரை உண்டான விளக்க உரைகளை நாம் பார்த்தோம். அதிலும் கடந்த 2 வாரங்களாக தில்கர் ருசுலு என்று சொல்லப்படுகின்ற குர்ஆனுடைய 3வது ஜுஸ்வின் முதல் வசனத்திற்கு 2 வாரங்களாக நாம் விரிவுரை செய்தோம். இப்போது அதை தொடர்ந்து இந்த வாரம் சூரா பக்ராவினுடைய 254, 255 ஆகிய இரு வசனங்கள் உண்டான விரிவுரை விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த வாரம் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்விற்கு அடுத்த அந்தஸ்தை பெற்ற எல்லா படைப்பினங்களையும் சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய நபிமார்கள் ரசூல்மார்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறி காட்டினார். அந்த நபிமார்கள் ரசூல்மார்களுடைய தன்மைகள் என்ன, அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய குணநலன்கள் என்ன, அவர்களுக்குள்ளாக எப்படி அல்லாஹ் தஆலா அவர்களுடைய எல்லா விதமான அந்தஸ்துகளையும் ஒரே மாதிரியாக வைத்திருந்த போதும் சிலருக்கு சிலரை விட அதிகமான அத்தாட்சிகளையும் அதிகமான அற்புதங்களையும் கொடுத்து சிலரை விட அல்லாஹ் தஆலா அவர்களுடைய காலங்களுக்கு ஏற்ப உள்ள மக்களுக்கு தோதுவாக அவர்களை நெருங்கப்படுத்தி வைத்திருந்தார். அதில் குறிப்பாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா அவருடைய பெயரை சொல்லியே அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்லி காட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொன்னதற்கு காரணம், நம்முடைய வாழ்வினுடைய இறுதி கட்டத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து உயிரோடு அவர்கள் இறக்கி அருளப்படுவார்கள். அப்படி அவர்கள் இறக்கி அருளப்படுகிற போது அவர்கள் நம் உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை சேர்ந்தவர்களாகவே அவருடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களாகவே அவர்கள் இறங்குவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கடைசி காலகட்டத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை சிறப்பான முறையில் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அவர்களுடைய வருகைக்கு முன்பு நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அவர்களுடைய தன்மைகள் என்ன, அவருடைய தாய் யார், அவருடைய தந்தை யார், அவர்கள் எந்த இடத்தில் இறக்கி விடப்படுவார்கள், எந்த இடத்தில் அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுவார்கள், யார் அவர்களை அறிமுகப்படுத்துவார், அவர்களை நெருங்கிய அடியார்கள் யார், அத்துணையும் கடந்த 2 வாரங்களாக நாம் முழுமையாக உங்களுக்கு விவரித்தோம். அந்த இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
கடைசி காலகட்டத்தில் மிகப்பெரிய நமக்கு கொடுங்கோல் ஆட்சி புரியக்கூடிய தஜ்ஜாலை அவர்கள் தான் கொள்வார்கள். அதுபோல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கடைசி காலத்தில் நெருங்க யஜூஜ் மஹ்ஜூஜ் போன்ற அந்த தீயவர்களையும் கொள்வார்கள். அதுபோன்று இறுதி கட்டத்தில் மறுமை நாளுக்குரிய அமளி துமளிகள் என்னென்ன நடக்கும், இறுதி கட்டத்தில் மனிதர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்ற அனைத்தும் கடந்த வாரம் நாம் சொல்லி முடித்தோம். அதை முடித்து அல்லாஹ் தஆலா அதை தொடர்ச்சியாக இப்படியெல்லாம் காலங்கள் உங்களுக்கு மிகவும் சமீபமாக வந்து கொண்டிருக்கிறது, உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வகையில அல்லாஹ் தஆலா இப்போது நாம் படிக்கக்கூடிய சூரா பக்ராவினுடைய 2 வசனங்களை அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறது. அந்த 2 வசனங்களில் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம் மறுமை நாளிற்கு சமீபமாக வாழ்வதால் நமக்கு இதை அதிகமாக நம்முடைய அமல்களில் எடுத்து அமல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி அமல் செய்தால்தான் மறுமை நாள் நெருங்க வருகிற அத்துணை அமளி துமளிகளையும் நம்மால் சமாளிக்க முடியும், அதிலிருந்து நம்மால் பாதுகாப்பு பெற முடியும். இல்லை என்றால் இந்த உலகத்திலும் இழிவுபடுத்தப்படுவோம், நாளை மறுமையிலும் இழிவுபடுத்தப்படுவோம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அந்த 2 வசனங்களை அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا இறை நம்பிக்கை கொண்டவர்களே அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் நாம் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரம், வசதி வாய்ப்பு, உணவு சம்பந்தமான விசாலங்கள் அத்துணையிலிருந்தும் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் செலவு செய்யுங்கள், அதாவது தர்மம் செய்யுங்கள். காரணம் என்ன தெரியுமா? மின் கபுலி அன் யஅதிய யௌமுல் லா பைஉன் ஃபீஹி, ஒரு நாள் வரும், அந்த நாளிலே எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்யப்படுகின்ற வியாபாரம் இருக்காது. வலா குல்லத்து, எந்த நட்புறவும் பாராட்டப்படாது. வலா ஷஃபாஅத்து, எந்த ஒரு சிபாரிசும் ஏற்கப்படாது. அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாள் வருவதற்கு முன்பு அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் கட்டாயமாக கொடுத்து விடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? கடைசி நாள் நெருங்குகிற போது நீங்கள் கொடுத்து வாங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் செல்வ செழிப்பாக வசதி படைத்தவர்களாக செல்வந்தர்களாக இருப்பார்கள். செல்வந்தர்களுக்குள்ள நீ என்னுடைய சக்காத்தை பிடிச்சிக்க, நான் உன்னுடைய சக்காத்தை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இழிவு நிலை வந்துவிடும். அந்த நாள் வருவதற்கு முன்பு அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த ரிஸ்கை தேவையுள்ளவர்களுக்கு தேடி தேடி நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். வல் காஃபிரூன, இறை மறுப்பாளர்கள் தான் ஹுமுல் ஸாலிமூன, அநீதக்காரர்களாக இருப்பார்கள். ஏழைகளுக்கு கொடுக்காம தங்களுக்கு அந்த விஷயத்தை அல்லாஹ் கொடுத்த அந்த பொருளை வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சு ஏழைகளுக்கு கொடுக்காம கொடுக்கிறவங்களையும் தடுத்து அவர்கள் அநீதம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மாதிரி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்களாகிய நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அந்த ஒரு நாள் வருவதற்கு முன்பு அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ரிஸ்கிலிருந்து நீங்கள் கட்டாயமாக கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா 254வது வசனத்தை அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறார். இதைத் தொடர்ந்து நாம் எல்லோரும் அறிந்த ஆயத்துல் குர்சியை அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். அல்லாஹுவானவன் லா இலாஹ இல்லா ஹு, அல்லாஹ்வை தவிர
வேறு இறைவன் கிடையாது. ஆயத்தை படிக்கும் போது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பிரம்மாண்டமா கம்பீரமா இருக்கு பார்த்தீங்களா? குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, ஆயத்துல் குர்சி ஓதும் போது உங்களுடைய சப்தம் உறக்க சப்தமாக இருக்கும். சப்தத்தை நீங்க மென்மைப்படுத்தக்கூடாது. சப்தத்தை உறக்க சப்தமாக இருக்கணும். ஏன்னா அந்த ஆயத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு மகத்துவத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அல்லாஹுவானவன் லா இலாஹ இல்லல்லாஹு, அவனை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் கிடையாது. அல் ஹய்யுல் கய்யூம், அவன்தான் நிரந்தரமானவன், நிரந்தரமாக உயிருள்ளவனாக இருக்கிறான். எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்வதற்குண்டான தகுதி பெற்றவனாக இருக்கிறான். லா தஅஹுதுஹு, அவனை என்றுமே அடையாது சினத்தும். இந்த இடத்துல நம்ம எல்லாருமே எப்படி ஓதும் அப்படின்னா சீனத்தும் அப்படின்னு ஓதும். அப்படி ஓதக்கூடாது, தப்பு. சினத்தும் அப்படிதான் சொல்லணும், சீனத்தும் சொல்லக்கூடாது. இந்த மொத்த பிள்ளைங்கலாம் நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது சீனத்தும் சொல்லுவாங்க. அதை நம்ம சொல்லிக் கொடுப்போம். சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு தோறும் சீனத்தும் சொல்லுவாப்பா, சீனத்தும் சொல்லாத அப்படின்னு அவங்களுக்கு திட்டி கொடுப்போம். ஏன்னா அந்த இடத்துல சாதாரணமாகவே எல்லாத்துக்கும் சீனத்தும் அப்படின்னு சொல்ற மாதிரியே வந்துடும். இந்த இடத்துல நம்ம தெளிவாக சொல்லணும், சீனத்தும். சிறுதூக்கம் என்பது அல்லாஹ்வை அடையாது. வலா நௌமுன், பெரும் தூக்கமும் அல்லாஹ்வை அடையாது. சிறுதூக்கம் பெருந்தூக்கம். பள்ளிவாசல்ல உட்காந்து நம்ம தூங்குறோம் பாருங்க, அது சிறுதூக்கம். வீட்டுல பெட்ல காலை விரிச்சு கையை விரிச்சு அசந்து தூங்குறோம் பாருங்க, அது பெருந்தூக்கம். உட்காந்துக்கிட்டே தூங்குறோம் பாருங்க, அது சிறுதூக்கம். படுத்துட்டு தூங்குறோம் பாருங்க, மல்லாக்கப்படுது, அது பெருந்தூக்கம். இந்த மாதிரி தூக்கங்கள் எல்லாம் உறக்கங்கள் எல்லாம் மனிதர்களாகி நமக்கு தான் வரும். ஆனா அல்லாஹ்வை அடையாது. சிறு தூக்கமும் வராது அல்லாஹ்வுக்கு, பெருந்தூக்கமும் வராது. தூக்கத்தை 4 வகையா பிரிக்கிறாங்க. அந்த 4 வகையும் அல்லாஹ் தஆலா முதல் வகையும் 4வது வகையும் அல்லாஹ் தஆலா இங்க சொல்லிட்டான் ஆயத்துல் குர்சில. மற்ற 2 இந்த 2க்கும் நடுவுல இருக்கு. அதனால எப்போ சிறு தூக்கமும் வராதோ பெருந்தூக்கமும் வராதோ அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு எந்த தூக்கமும் கிடையாது என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இந்த வகையில லா தஅஹுதுஹு சினத்தும் வலா நௌமுன், அல்லாஹ்வை சிறு தூக்கமும் அடையாது, பெருந்தூக்கமும் அடையாது. லஹு, அல்லாஹ்விற்கு தான் இருக்கிறது மாஃபிஸ் ஸமாவாத்தி வ மாஃபில் அர்தி, வானங்களில் பூமியிலும் இருக்கின்ற அனைத்து ஆட்சி அதிகாரம் பொறுப்பு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. மன்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டே தவிர அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வதற்கு தகுதி பெற்றவர்கள் யார் இருக்கிறார்? யாரும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் யாருமே போய் சிபாரிசு செய்ய முடியாது. அல்லாஹ்வே அனுமதி கொடுத்தாலே தவிர, அல்லாஹ் அனுமதி கொடுத்து சில மேன்மக்கள் இருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்ற குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹ் அனுமதி கொடுத்த மேன்மக்களை தவிர மற்ற யாரும் அல்லாஹ்விடத்தில் போய் சிபாரிசு செய்ய முடியாது. யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்பஹும், தங்களுக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒன்றையும் தங்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒன்றையும் அனைத்தையும் அறியக்கூடிய ஒருவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது தான் தெரியும், முதுகுக்கு பின்னால் நடக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ்வுக்கு அப்படி கிடையாது. கண்ணுக்கு முன்னால நடக்கிறதும் தெரியும், முதுகுக்கு பின்னால் நடக்கிறதும் தெரியும். ஆனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தொழுகிறது
அத்தனை விஷயங்களையும் நான் பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து பின்னாலேயும் பார்வை கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அது அல்லாஹ் தஆலா கொடுத்த அது ஒரு அற்புதம். அது அல்லாஹ்வே கொடுத்த அற்புதம். அது மாதிரி நமக்கெல்லாம் முடியாது. நம்முடைய முதுகை நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. யாராலையும் பார்க்க முடியாது இல்லையா? அப்ப அதனால அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்பஹும். அந்த மக்களுக்கு முன்னால் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அந்த மக்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களையும் அத்தனையும் அல்லாஹ் தஆலா அறியக்கூடியவனாக இருக்கிறான். வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி. அல்லாஹ்வினுடைய அறிவாற்றலை யாரும் கணக்கிடவே முடியாது. இல்லா பிமா ஷாஅ. அல்லாஹ் நாடிய விஷயங்களிலே தவிர, அல்லாஹ் நாடிய விஷயங்களிலே தவிர அல்லாஹ்வினுடைய அறிவாற்றலை எந்த ஒரு விஷயமும் நெருங்கிவிடக் கூட முடியாது. அதனால்தான் வந்து இன்னைக்கு அறிவுலக மாமேதைகள் சொல்றாங்க, இன்னைக்கு வரைக்குமே மனித இனத்துல அறிவாற்றல எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, இறைவனால கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா 100% 18% மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படிங்க? 100% 18% மட்டுமே மனிதனுடைய அறிவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் அவங்க சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த 18% பயன்படுத்திய ஒரே மனிதர் இந்த உலகத்துல ஐசக் நியூட்டனை தவிர வேறு யாரும் கிடையாது. ஐசக் நியூட்டன் மட்டும்தான் 18% இந்த உலகத்துல பயன்படுத்தி இருக்கிறார். மற்ற எந்த ஒரு மனிதனும் பயன்படுத்தியதே இல்லை என்று இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்றாங்க. இப்போ நம்மளாம் வந்து பயன்படுத்தியதே இல்லைன்ட்டாங்க, அறிவை பயன்படுத்துறதே இல்லைன்ட்டாங்க. அறிவு இருக்கு, ஆனா அந்த அறிவை பயன்படுத்தியதே இல்லைன்ட்டாங்க. முழுமையாக பயன்படுத்திய ஒரே மனிதர் ஐசக் நியூட்டன் மட்டும்தான் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா அவர் கூட பாருங்க 100% 18% தான் பயன்படுத்தியிருக்காரு இல்லையா? அப்ப இது அல்லாம 82% இருக்க, அதெல்லாம் எங்க போறது? அது அல்லாஹ்வாக கொடுத்த நபர்களுக்கு மட்டும்தான் அந்த இருக்குமே தவிர, அதுதான் நபிமார்கள், ரசூல்மார்கள், வலிமார்கள் என்று நாம் சொல்கிறோம். அல்லாஹ்வை தவிர மற்ற யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இல்மு கிடையாது. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஸிஅ, விசாலமாக இருக்கிறது, குர்சியுஹு, அல்லாஹ்வினுடைய நாற்காலி என்கிற குர்சி. அந்த நாற்காலிக்கு நம்ம உட்கார்றோம்ல, 4 கால் இருக்குது பாத்தீங்களா நாற்காலி, அது மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. அல்லாஹ்வுடைய குர்சியினுடைய அளவு வந்து குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுறாங்க. சொல்லும்போது நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய குர்சி நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அல்லாஹ்வுடைய குர்சி விசாலம் அடைந்து விட்டது. எப்படி விசாலம் அடைந்துச்சுன்னா, அல்லாஹ் அதுக்கு ஒரு உதாரணமா சொல்றான், அஸ்ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமி அனைத்தையும் விட விசாலம் அடைந்து விட்டது. வானம் பூமி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதுவே பெரிய ஒரு விசாலமா நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை விடவும் பெரியதுதான் அல்லாஹ்வுடைய குர்சி. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான், வலா யகூதுஹு ஹிஃபுஹுமா, வானங்கள் பூமி இரண்டையும் பாதுகாப்பது, வானங்கள் பூமி இரண்டையும் பாதுகாப்பது அல்லாஹ்வை அன்றி வேறு யாராலும் முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் பாதுகாக்க முடியும். ஆனா நீங்க அல்லாஹ்வை தவிர்த்து வேற யாரிடத்துல நீங்க போய் கேட்டாலும் இந்த வானத்துல பூமியில உள்ள விஷயங்களை யாராலையும் என்ன செய்ய முடியாது, பாதுகாத்து விட முடியாது. அதே போல வானங்கள் பூமியில உள்ள அந்த விஷயங்களை வச்சு யாராலையும் இன்னொருத்தரை தாக்கி விடவும் முடியாது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அங்கு இருக்கிறது. அதனால நான் உனக்கு செய்வினை வச்சிருவேன், நான் உனக்கு வந்து கண் வச்சிருவேன், நீ அழிஞ்சு போயிடுவ அப்படின்னு யாராவது சொன்னாலும் பயப்படவே தேவையில்லை. அலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அது அப்படியே அவங்க பக்கம் திரும்பிடும்.
என்று குர்ஆனுடைய வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ வானங்கள் பூமி இரண்டையும் பாதுகாப்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் முடியாது. ஒவ்வொரு அலியும் அலீம், அல்லாஹ் தான் உயர்ந்தவனாக இருக்கிறான், மகத்தானவனாக இருக்கிறான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உயர்ந்தவர்களும் இல்லை, மகத்தானவர்களும் இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் உயர்ந்தவனாகவும் மகத்தானவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கின்றார். இப்போ இதுக்கு குர்ஆனுடைய வல்லுநர்கள் முதல்ல சொல்லி காட்டுறாங்க. சூரா பக்ராவுடைய 254வது வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த ரிஸ்கிலிருந்து நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான் இல்லையா? அந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா 3 விஷயங்களை சொல்லி காட்டியிருக்கிறார். என்னன்னா, இந்த உலகத்துல நடக்கிற மாதிரி கொடுக்கல் வாங்கல் என்கின்ற முறையோ, அதுபோல இந்த உலகத்துல நடக்கிற மாதிரி நட்புறவின் மூலமாக சில பேர் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பண்ணி தப்பிச்சு விடுவதற்கு போவாங்க, அந்த மாதிரி எல்லாம் செய்யறது. அதே மாதிரி ஷஃபாஅத், சிபாரிசு செய்வது, இது எதுவுமே நாளை மறுமையில் நடைபெற, நாளை மறுமையில இது எதுவுமே இருக்காது. அதனால இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்த அந்த ரிஸ்கை நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லக்கூடிய இந்த வசனம் இருக்குது. இது மாதிரி இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களில் சொல்லி காட்டி இருக்கிறான். இதற்கு முன்பு சூரா பக்ரால நிறைய இடத்துல அல்லாஹ் தஆலா சொன்னான், இதற்கு பின்னாலேயும் சொல்ல போறான். அத்தனை விஷயங்களிலும் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய தர்மம் கடமையான தர்மமும் இருக்கிறது, கடமை இல்லாத உபரியான தர்மங்களும் இருக்கிறது. கடமையான தர்மம் நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த ரிஸ்க்ல எந்த அளவுக்கு உச்ச வரம்பு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த உச்ச வரம்பு நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும் நம்ம அதை கொடுத்துதான் ஆகணும். அது கடமையான தர்மம். இன்னொரு உபரியான தர்மம், நம்மால மனம் கொடுக்கணும், நம்ம நினைச்சா விருப்பம் இருந்தா கொடுக்கணும், இல்லையா கொடுக்க தேவையில்லை. அது மாதிரியான உபரியான தர்மங்களும் இருக்கிறது. இப்படி 2 விதமான தர்மங்களையும் அல்லாஹ் தஆலா எல்லா இடங்களிலும் சொல்கிறார். ஆனா இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய தர்மம் இருக்கிறது, அது கடமையான தர்மம். அதனால்தான் அல்லாஹ் தஆலா 3 வார்த்தைகளை பிரயோகித்து அந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். யௌமுல்லா பைஉன் ஃபீஹி வலா ஹுல்லா வலா ஷஃபாஅ. கொடுக்கல் வாங்கல் என்கின்ற முறையும் இருக்காது, நட்புறவும் இருக்காது, சிபாரிசும் இருக்காது. யாராவது என்ன சொல்லி காப்பாற்றிடுவாங்கன்னா நினைச்சு நீங்க தப்பி விடலாம் முடியாது. கடமையான தர்மத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா எந்த விதமான ரெக்கமெண்டேஷனுக்கும் அங்க வாய்ப்பு இருக்காது. பாப்பா வாய்ப்பு இல்ல ராஜா, அங்க நீ கொடுத்துதான் இருந்தா தப்பிச்சிடலாம், இல்லையா தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் கடமையான ஸகாத்தை பற்றி இந்த வசனத்தில் குறித்து சொல்லி காட்டுகிறான். இது கடுமையான எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனமாக இருக்கிறது. கடமையான தர்மத்திற்கு மாறு செய்பவர்கள் காஃபிர்களாக இருக்கிறார்கள். அந்த காஃபிர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏதாவது ஒரு தந்திரத்தை செய்து கடமையான தர்மத்தை விட்டு நம்ம நிலவி விடலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சூழ்ச்சியையோ எந்த ஒரு தந்திரத்தையோ நீங்க கையில் எடுத்து விடாதீர்கள். கடமையான தர்மம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நாள் விட்டால் கண்டிப்பாக கொடுத்து விடுங்கள். இப்போ நம்மலாம் ரமலான் மாசத்துல கொடுத்தா ரமலான் மாசத்துல எல்லா விதமான நன்மையும் பன்மடங்காக நமக்கு தரப்படுது. அதனால ரமலான் மாசத்துல நம்ம ஸகாத்தை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு வழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோமே தவிர, ஆனா கடமையான தர்மம் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒருவருக்கு தங்கம் வெள்ளி அது போன்ற மற்ற பொருட்கள் உச்சவரம்பு மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த உச்சவரம்பு ஒரு வருடம் முழுவதும் அவரிடத்தில் இருந்து அவர் அதை காப்பாற்றி வைத்து அதிலிருந்து அவர் அனுபவித்தும் இருந்தால் அடுத்த வருடத்தில் இருந்து அவருக்கு ஸகாத் கொடுப்பது அவருக்கு கடமையாக இருக்கிறது. அந்த உச்சவரம்பு என்ன அப்படிங்கிறது அந்தந்த சட்டங்கள் ஒருபோது நம்ம அதை விவரித்து சொல்லுவோம். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா,
இந்த கடமையான தர்மம் என்பது உங்களுக்கு வந்துவிட்டால் கண்டிப்பாக அதை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அதுல எந்த ஒரு நட்புறவோ கொடுத்து வாங்கலோ சிபாரிசோ அந்த விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். சொல்லி காட்டியதோடு மட்டுமல்லாம அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி கடமையான தர்மத்தை யாராவது கொடுக்காம அதிலிருந்து தந்திரத்தின் மூலமாக சூழ்ச்சியின் மூலமாக தன்னை தவிர்த்துக் கொள்வதற்கு நினைச்சீங்கன்னு சொன்னா அவங்க இறை மறுப்பாளர்களாக ஆகுவதற்கு இடம் உண்டு என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தினுடைய முடிவுல ஒரு காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன் என்று சொல்லி காட்டுகிறார். இறை மறுப்பாளர்கள் தான் அநீதக்காரர்களாக இருக்கிறார்கள். அந்த அநீதம் விளைவிக்கக்கூடிய மக்களாக இறை நம்பிக்கையாளர்களாகிய நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் தான் ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சிக்கு குர்ஆனை விரிவுரையாளர்கள் சொல்லி காட்டுகிற போது நிறைய விஷயங்களை சொல்றாங்க. நிறைய விஷயம் குர்ஆன் தஃசீர் திறந்து பார்த்தோம்னா அல்லாஹ் அக்பர் படிக்க 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 நம்மளாம் இந்த உலகத்துல என்னையா படிச்சிருங்க ஒன்றுமே படிக்கணும். எவ்வளோ விஷயம் சொல்றாங்க. ஆயுதம் குறிச்சு இவ்வளவு மகத்துவமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அத்தனை விவரங்களையும் சொல்லி காட்டுகிறார். அதுல எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் குர்ஆனுடைய விரிவுரையாளர்களும் ஆயத்துல் குர்சி சம்பந்தமா எல்லாருமே தீர்வாக ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஆயத்துல் குர்சில அல்லாஹ் தஆலா 10 விதமான மகத்துவத்திற்குரிய வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். 10 விதமான மகத்துவத்திற்குரிய வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இந்த 10 விதமான வார்த்தைகளை ஒவ்வொன்றாக ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்துல ரொம்பவும் பயபக்தியோடு ரொம்ப மன உருக்கத்தோடு அல்லாஹ்வோடு அப்படியே தன்னுடைய மனதையும் அவரையும் இணைத்து அந்த 10 மகத்துவமான வார்த்தைகளையும் அவர் கேட்டு துஆ செய்தால் அந்த துஆ உடனடியாக ஒப்புக்கொள்ளப்படும். அந்த துஆ உடனடியாக ஒப்புக்கொள்ளப்படும். சொல்ல செய்வோமா? அப்படிப்பட்ட மகத்துவமான வார்த்தைகளை சொல்லும் போது குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஃபர்ஸ்ட் சொல்லி காட்டுறாங்க என்னன்னா அல்லாஹ் இப்படிதான் தொடங்கும் ஆயத்துல் குர்சி. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், மனப்பாடமா இருக்கும். அல்லாஹு அப்படிங்கிற அந்த பெயர் இருக்குதுல, இந்த பெயரை வந்து அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட மகத்துவமான அல்லாஹ்வுடைய உள்ளமையை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் அல்லாஹ். அதனால அல்லாஹ்வுடைய நாம சொல்லும் போது நீங்க அதை வல்லினமாக சொல்ல வேண்டும் என்று குர்ஆனுடைய காதிமார்கள் தஜ்வீத் என்று கல்வியை சொல்லித் தரக்கூடிய குர்ஆனுடைய உச்சரிப்பை சொல்லக்கூடிய அந்த அறிவுலக மாமேதைகள்லாம் வல்லுநர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நாமக்கு மட்டும்தான் இந்த சட்டம். அல்லாஹ்வுடைய நாம தவிர வேற எந்த நாமுக்கும் இந்த சட்டம் இல்லை. அல்லாஹ்வுடைய நாம நீங்க முடியும் போது வல்லினமாகத்தான் சொல்ல வேண்டும். வல்லினம்னு தெரியும்ல, நல்ல உரத்து சப்தத்தோடு சப்தத்தை கம்பீரமா சொல்லணும். அல்லாஹ் அப்படி சொல்லணும். சொல்லும் போது அந்த நெஞ்சில இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் பீட் இருக்குல்ல, அது அப்படியே கொஞ்சம் அப்படி அசைஞ்சு கொடுக்கணும். அதுதான் அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்றது. சும்மா அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு சில பேரு கேவலமா இனிவா சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அல்லா சாமி வந்துட்டாரியா, அல்லா சாமி குல்லா போட்டுருக்காரு அப்படின்னா சொல்லக்கூடாது. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய இல்லாம கம்பீரமா சொல்லணும். அல்லாஹ் அப்படி சொல்லணும். அப்படி சொல்லும் போது அந்த ஹூ என்ற வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் போய் அப்படி ஒரு தொட்டுட்டு வரும். அப்படி தொட்டுட்டு வருவதுதான் மனம் வந்து உங்களுடைய நாவில் சொல்லக்கூடிய அல்லாஹ் உயர்த்திக்குது அப்படின்னு மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ் அப்படிங்கிற அந்த பெயர் இருக்குத
அது வந்து அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சொல்லப்படாது. ஏன்னா அது வந்து அல்லாஹ்வுடைய உள்ளமையை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நாம் கம்பீரமாக வல்லினமாக சொல்ல வேண்டும். ஒன்னாச்சா, லா இலாஹ இல்லா ஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்குரியவன் கிடையாது. இல்லா ஹு என்று சொல்ற பாருங்க, திக்ருகள்ல ஒரு திக்ராக இப்படி ஒரு திக்ரு வரும். நம்ம பிள்ளை சின்ன பிள்ளைங்க எல்லாம் சிரிப்பாங்க அந்த திக்ரை நம்ம சொல்லும்போது, ஹூ 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 அப்படி சொல்லும்போது. ஏன்னா சொல்லும் போதே அது ஒரு சிரிப்பா வரும் நமக்கு. அதே மாதிரி லஹ் 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 அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான திக்ருகள் எல்லாமே அல்லாஹ்வினுடைய ஜாத்தி என்கிற உள்ளமையை குறிக்கக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அது குறிக்காது. அதனால அந்த வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லும்போது பயபக்தியோடு சொல்லுங்க. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லும்போது நீங்க பயபக்தி இல்லாம சாதாரணமான ஒரு நபரை நீங்க கூப்பிடுற மாதிரி அல்லாஹ் கூப்பிடக்கூடாது. அல்லாஹ் வந்து ரொம்ப பயபக்தியோட ரொம்ப ஒழுக்க மாண்போடு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக சொல்லி தருகிறார்கள் அல் ஹய்யுல் கய்யூம். இந்த அல் ஹய்யுல் கய்யூம் அப்படிங்கிற இந்த வார்த்தை எவ்வளவு மகத்துவமான வார்த்தை. குர்ஆனுடைய வல்லுநர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல் ஹய்யு அப்படின்னா என்னன்னா உணர்வு, நாட்டல், அசைதல், நிலைத்திருத்தல் அப்படிங்கிற எல்லா கருத்துக்களையும் கொண்ட நிரந்தரமானவன். அவனுக்கு மட்டும்தான் அல் ஹய்யு என்ற வார்த்தையை சொல்ல முடியும். அதனால்தான் நம்ம வந்து ஹையின் பேர் வைக்க கூடாது. எப்படி வைக்கணும்னா அப்துல் ஹை அப்படி வைக்கணும். நிரந்தரமான அல்லாஹ்வின் அடிமை அப்படியே பேர் வைக்கலாம். வெறும் ஹையின் பேர் வைக்க கூடாது. அல் ஹய்யு அப்படிங்கிற அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் மட்டும்தான் நிரந்தரமானவன். நம்மலாம் வந்து ஒரு கட்டத்துல இல்ல, இப்போ இருக்கிறோம், இன்னும் சில நாட்கள்ல போயிட போறோம் இல்லையா? இப்ப நமக்கு ஆரம்பமும் இருக்கு, முடிவும் இருக்குது. இப்போ என்ன பொறுத்தளவுல 1981 ஆரம்பம், முடிவு எப்ப வேண்டுமானாலும் ஆகலாம். அப்ப ஆரம்பம் இருக்கு, முடிவும் இருக்கு. ஆனா அல்லாஹ்வுக்கு ஆதியும் சொல்ல முடியாது, அந்தமும் சொல்ல முடியாது, ஆரம்பமும் சொல்ல முடியாது, முடிவையும் சொல்ல முடியாது. அல்லாஹ் நிரந்தரமானவன். இந்த ஒரு கருத்துடைய வார்த்தை தான் அல் ஹய்யு. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு மரணம் என்பதோ அழிவு என்பதோ அல்லாஹ்வுக்கு கிடையாது. நமக்கு மரணம் என்பதும் இருக்குது, அழிவு என்பதும் நமக்கு இருக்குது. நம்முடைய பொருட்களுக்கும் இருக்குது. நாம் சம்பாதித்த பொருட்கள் அனைத்திற்கும் அழிவும் இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுக்கு மரணமும் கிடையாது, அழிவும் கிடையாது. அதுபோல அல் கய்யூம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு எல்லாவற்றையும் நிர்வகிப்பவன். இங்கதான் நீங்க கவனிக்கணும். அல் கய்யூம் என்ற வார்த்தை, சில பேர் வந்து கய்யூம் பாய் இங்க வாங்க அப்படின்னு நம்ம பேரை சொல்லி கூப்பிடணும். எப்படி சொல்லணும்னா குர்ஆனுடைய வல்லுநர்கள் சொன்னாங்க, அப்துல் கய்யூம்னு சொல்லுங்க. கய்யூம் பாய் இங்க வாங்க அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொல்றது தப்பு. ஏன்னா கய்யூம்ங்கிற வார்த்தை அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டும் தான் சொல்லணும், வேற யாருக்கும் நீங்க போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்துல் கய்யூம் சொல்லலாம். வெறும் கையூம்ன்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி கையூம் இங்க வா அப்படி சொல்லக்கூடாது. அது சொல்றது தப்பு. இன்னும் சொல்ல போனா அது வந்து ஷிர்க்ல கொண்டு போய் விட்டுருவோன்ற அளவுக்கு குர்ஆனுடைய வல்லுநர்கள் நமக்கு விளக்கம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அந்த கையூம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா எல்லா வஸ்துக்களையும் நிர்வகிக்கக்கூடியவன். இப்ப நம்ம தான் வந்து நம்முடைய தகுதிக்கு ஏற்ப எந்த இடத்துல நம்ம நிர்வாகம் செய்ய முடியுமோ அந்த இடத்துல நிர்வாகம் செய்ய முடியும். நம்முடைய தகுதிக்கு அப்பாற்பட்டதுக்கு நம்மளால நிர்வாகம் செய்ய முடியாது இல்லையா? ஆனா அல்லாஹ்வுக்கு நிர்வாகம் செய்வதற்கு எந்த இடமோ எந்த ஒரு பதவியோ எந்த ஒரு அந்தஸ்தோ குறிப்பிட்டு சொல்ல முடியும். அந்த மாதிரி அர்த்தம் உள்ள எல்லா வஸ்துக்களையும் நிர்வகிக்கக்கூடியவன் தான் அல்லாஹ் அப்படின்னு குர்ஆனுடைய வல்லுநர்கள் சொல்லி காட்டிட்டு சொல்றாங்க. இந்த அல் ஹய்யுல் கய்யூம்ங்கிற வார்த்தை இருக்குது இல்லைங்க, இதுதான் இஸ்முல் அஅலம். நல்லா கவனிக்கணும். இது முக்கியமான விஷயத்துக்கு வரும். இஸ்முல் அஅலம். இஸ்முல் அஅலம்னா என்ன தெரியுமாங்க? மகத்தான பெயர்.
இதான் மகத்தான பெயரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு யாருக்காவது அல்லாஹ் தஆலா கனவுலையோ அல்லது மற்ற விஷயங்களின் மூலமாகவோ இஸ்முல் அஸம் இதுதான் அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொல்லி தந்துட்டாங்கன்னா, நீங்க அந்த இஸ்முல் அஸமை சொல்லி அல்லாஹ்விடத்துல துஆ செய்தால் துஆ உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். துஆ செஞ்சோம்னா துஆ உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த இஸ்முல் அஸம் அல்லாஹ் தஆலா 3 சூறாக்கள்ல சொல்றான். 3 சூறாக்களில் அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன அப்படின்னு கேட்டா, ஆயத்துல் குர்சில அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இது ஒரு இடமாச்சா. இன்னொன்னு சூரா பக்ராவுக்கு அடுத்த சூரா ஆல இம்ரான். ஆல இம்ரானுடைய ஃபர்ஸ்ட் 2 ஆயத்துல அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று அல்லாஹ் தஆலா அங்க ஒரு இடத்துல சொல்றான். அதுக்கப்புறம் சூரத்து தாஹா 16வது ஜுஸ்ல வஅனத்தில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால தான் நம்ம சின்ன பிள்ளைங்க, குழந்தை பிள்ளைங்க, பிறந்த பிள்ளைங்க அழுதாங்கன்னா இந்த ஆயத்தை ஓதணும். வஅனத்தில் வுஜூஹு லில் ஹய்யில் கய்யூம் அப்படின்னு ஓதுனா அந்த அழுகுறக்குள்ள அழுகையை நிறுத்திடும். ஏன்னா அல்லாஹ் தஆலா வஸஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான், மனிதர்களுடைய சப்தங்களை அமைதிப்படுத்துவதற்கு இந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார் என்பதாக சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அந்த அல் ஹய்யுல் கய்யூம் என்ற வார்த்தையை சூரத்து தாஹாவிலும் சூரா ஆல இம்ரானிலும் சூரா பக்ராவிலும் அல்லாஹ் தஆலா 3 சூரத்துகளில் அல்லாஹ் தஆலா அல் ஹய்யுல் கய்யூம் என்ற வார்த்தையை சொல்றான். இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இஸ்முல் அஸமை ஒரு மனிதர் நல்ல முறையில் உது செய்து கிப்லாவின் பக்கம் அமர்ந்து அல் ஹய்யுல் கய்யூம் என்று அவர் கணக்கில்லாமலோ அல்லது கணக்குடனேயோ அவருடைய விருப்பம், நான் 100 தடவை சொல்லணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா 100 தடவை சொல்லிக்கங்க. இல்லை நான் அளவு ஒரு கணக்கெல்லாம் இல்லை, அளவுக்கு அதிகமா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அளவுக்கு அதிகமா சொல்லிக்கங்க. ஆக மொத்தம் கணக்குடனோ கணக்கில்லாமலோ கிப்லாவை முன்னோக்கி இதை சொன்னால் அவர் அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் என்ன உதிக்கிறதோ அது அப்படியே அவருடைய வாழ்க்கைகள் நடந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இத கண்டுபிடிச்சு குர்ஆன்ல 30 ஜுஸ்களையும் கண்டுபிடிச்சு இந்த 3 இடத்துல இருக்குதுன்னு சொல்லி எடுத்து நமக்கு சொல்லி காட்டிட்டு சொல்றாங்க. அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை நிதர்சனமாக என் வாழ்வில் கண்டேன் அப்படின்னு அவங்க சொல்வதாக ஹஜ்ரத் இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க துர்ருல் மன்சூர் என்ற தஃப்சீர்ல இதை ஆதாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோமா அல் ஹய்யுல் கய்யூம் அப்படிங்கிறத. அதனால தான் நம்ம இந்த திக்ருகள்லாம் யா ஹய்யூ யா கய்யூம் யா ஹய்யூ யா கய்யூம் சொல்றோமா இல்லையா? அதுல சில பேர் வந்து சொல்லும் போது அப்படியே என்ன மாத்திடுவாங்கன்னா யா ஹய்யூம் யா கய்யூம் அப்படின்றாங்க. யா ஹய்யூம் இல்ல, யா ஹய்யூ யா கய்யூம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. யா ஹய்யூம் நீடக்கூடாது, யா ஹய்யூ யா கய்யூம் இப்படி சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை யார் யாரெல்லாம் சொல்லி பலன் அடைஞ்சிருக்கிறாங்க குர்ஆனுடைய வல்லுநர்கள் சொல்லி காட்டுறாங்க. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஏற்கனவே நம்ம போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் சொன்னோம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இறந்தவர்களை உயிர்ப்பிப்பார்கள். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்திருந்தாங்க. கும் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு எழுந்திரு அப்படின்னு ஜனாசாவை பார்த்து சொன்னா அந்த ஜனாசா எழுந்திருச்சு நடக்குமா? என்ன ஹஜ்ரத் ரொம்ப மந்திரவாதி சொல்ற மாதிரி இருக்கு அப்படி நீங்க நினைக்கலாம். அப்படிலாம் இல்லைங்க. உக்ரிமுல் அக்மஹ வல் அப்ரஸ ரூஹில் மௌதா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு அந்த ஆற்றலை நம்ம கொடுத்தோம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இறந்த ஜனாசாவை பார்த்து கும் பிஇذنில்லாஹ் சொன்னா உயிரோடு எழுந்திருச்சு நடப்பாங்களாம். இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை
நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அந்த ஆற்றலை யா ஹய்யு யா கய்யூம் என்ற வார்த்தையை சொல்லிதான் அவங்க அந்த ஆற்றலை பயன்படுத்துவாங்க. எப்படி பார்த்தீங்களா? யாரு? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற போது யா ஹய்யு யா கய்யூம் என்று சொல்லிதான் இறந்தவர்களை உயிர்ப்பிப்பார்கள். ஒன்னாச்சா? இரண்டாவது, கடலில் பயணிக்கக்கூடியவர்கள், கடல்ல பயணிக்கக்கூடியவர்கள், கப்பல் கடல்ல மூழ்கிவிடும் என்று நினைக்கிற போது யா ஹய்யு யா கய்யூம் என்று சொன்னால் கடலில் மூழ்கடிக்கப்படாமல் அப்படியே கரைக்கு வந்து சேர்ந்து விடும். அது எப்படி? அப்படின்னா நடந்திருக்கா? குர்ஆன்ல இருக்கா? ஹதீஸ்ல இருக்கா? அப்படிதான் நம்ம கேட்போம். இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ராமநாதபுரத்துல இன்னைக்கு சீனியப்பா தர்கா அப்படின்னு இருக்கு. ராமநாதபுரத்துல பாம்பன் பாலத்துக்கு அடுத்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்துல அரியமான் கடல் அப்படின்னு ஒண்ணு வரும். நல்லா அப்படி படிக்கு போல இருக்கும் அந்த கடல். அந்த கடலுக்கு பக்கத்துல உள்ள மஹல்லா தான் சீனியப்பா தர்கா அப்படின்னு இருக்குவாங்க. சீனியப்பா ஷாவுல் ஹமீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒலிப்பா. அவங்களுடைய வரலாற்று சரித்திரத்துல எழுதப்பட்டிருக்கு. அவங்க வாழக்கூடிய அந்த காலகட்டத்துல தஹஜ்ஜுடைய சமயத்துல கப்பல் மூழ்கடிக்க போகக்கூடிய அந்த நேரத்துல என்ன கப்பல் அப்படின்னா, அங்க வாழக்கூடிய மக்கள் எல்லோருக்குமே இனிப்பு பண்டங்களையும் மற்ற உணவுப் பொருட்களையும் கொண்டு வரக்கூடிய கப்பல். கடலுக்கு நடுவுல மூழ்கடிக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த இடத்துல உள்ள மக்கள் சீனியப்பாவுடைய அதனுடைய அருமையை புரிஞ்சு அவங்க துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், எங்களுடைய காலத்தில் வாழ்கிற உன்னுடைய நெருக்கத்தில் கட்டுப்பட்ட வலியுல்லாவான சீனியப்பா அவர்கள் மூலமாக நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு வழிகாட்டு அப்படின்னு துஆ செய்யும் போது சீனியப்பா இங்க இருந்து அவங்க வாழக்கூடிய அந்த வீட்டில இருந்து தஹஜ்ஜுடைய சமயத்துல யா ஹய்யு யா கய்யூம் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று சப்தம் விடுகிற போது அந்த சப்தத்தை அல்லாஹ் தஆலா அங்க கொண்டு போய் சேர்த்து அந்த யா ஹய்யு யா கய்யூம் என்கின்ற அந்த திக்ரை சொல்லி கப்பல் கடலில் மூழ்கடிக்கப்படாமல் கரைக்கு வந்து சேர்ந்தன என்று ஆதாரபூர்வமான வரலாற்று சரித்திரத்தில் இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க போய் எடுத்து பார்க்கலாம். ராமநாதபுரம் சீனியப்பா தர்கால இந்த வரலாற்று சரித்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சீனியப்பாவுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக அங்க போய் நம்ம சியாரத்தும் பண்ணியிருக்கோம். அதைத்தான் குர்ஆனுடைய வல்லுநர்கள் சொல்றாங்க. கடல்ல பயணிக்கக்கூடியவர்கள் கப்பலில் வருகிற போது கடல்ல மூழ்கடிக்கப்படுகிற போறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தெரிஞ்சிச்சுன்னா யா ஹய்யு யா கய்யூம் என்று சொல்லிதான் அவங்க கரைக்கு வந்து சேருவார்கள். அந்த ஒரு மகத்துவத்தை அல்லாஹ் தஆலா அதில் கொடுத்திருக்கிறார். இது மட்டும் இல்லை, அடுத்து பத்ர் போர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 313 பேர் தான் சஹாபாக்கள் இல்லையா? ஆனா அங்க எதிரிகள்லாம் 3000 பேர் இருக்கிறாங்க. 313 பேர் எங்க, 3000 பேர் எங்க? சமாளிக்க முடியுமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா ஹய்யு யா கய்யூம் என்ற திக்ரை தான் வெற்றி வாகை சூடும் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்ததை நான் கண்டேன் என்று அறிவுலக மாமேதை ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்ல வெற்றி வாங்கி நாங்கள் சூடுகின்ற வரை, எதிரிகள் எங்களை பார்த்து விரண்டோடுகிற வரை யா ஹய்யு யா கய்யூம் என்று தன்னுடைய நாவால் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் வெற்றி வாங்கியை நமக்கு தந்தான். மிகப்பெரிய வெற்றி பத்ர் போரில் கிடைத்த வெற்றியின் மூலம் இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவியது. ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. குர்ஆனுடைய வல்லுநர்கள் இதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதுதான் யா ஹய்யு யா கய்யூம் என்ற அல்லாஹ்வினுடைய இஸ்முக்குரிய மகத்துவம். அதான் இஸ்முல்லாஹ். இஸ்முல்லாஹ் நம்மை சொல்லி ஒருவர் தங்களுடைய எதிரி நம்மளை அடிக்க வரப்போறாரு, அடிக்க தயாராயிட்டார்
நம்மளை இப்போ வந்து அடிச்சான்னா முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல யாராவது ஒருவர் இருந்தால் அந்த இடத்துல யஹ்யு யா கய்யூம் என்று சொல்கிற போது இந்த எதிரியிடமிருந்து வரக்கூடிய அந்த எதிர்ப்பு கணைகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டு அவர் காப்பாற்றப்படுவார். குர்ஆனுடைய வல்லுநர்கள் இந்த வார்த்தைக்கு மகத்துவமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்படிப்பட்ட மகத்துவம் தான் யா ஹய்யு யா கய்யூம். அதனால தான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ராத்திபத்து ஜலாலியா நம்ம வந்து வாரந்தோறும் திக்ர் செய்யக்கூடிய ராத்திபத்து ஜலாலியா, அதுபோல மற்ற இடங்களில் செய்யக்கூடிய ராத்திபை ஹத்தாதியா என்கின்ற எல்லா ராத்திபுகளிலும் இந்த திக்ர் இருக்கும். யா ஹய்யு யா கய்யூம். அதனால தான் நம்ம மக்களுக்கு சொல்லும் போதே திக்ருடைய சபைகளில் உட்கார்ந்து திக்ரு செஞ்சுட்டு போங்க, அது ஒரு 10 நிமிஷம் தான், ஒரு 15 நிமிடம் தான் அப்படின்னு நம்ம சொன்னா நம்ம மக்கள் எங்க கேட்கிறாங்க? திக்ரு எப்பவும் செய்யக்கூடிய 1, 2, 3 பேர் தான் இருக்கிறோமே தவிர மற்ற எல்லாருமே போயிடலாம். அந்த திக்ரு செய்யக்கூடிய நேரமே ஒரு 10-15 மணி நேரம் தான் இல்லையா? ஆனா யாருக்கும் அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமலேயே போய்விடுகிறது. அப்படி இல்லைனாலும் தெரிஞ்சாலும் அவங்க செய்வதற்கு தயங்கி கொண்டு அப்படியே எழுந்திருத்து போய்விடுகிறார்கள். அப்படியே சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி எல்லாம் விசுவாசம் செஞ்சாங்களா, இப்படி எல்லாம் ஹதீஸ்ல இருக்கா, குர்ஆன்ல இருக்கா? ஏன் குர்ஆனை திறந்து பாரு, ஹதீஸை திறந்து பாரு, எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே, மிகப்பெரிய போர் எதிரிகள்கிட்ட எதிர்த்து போரிடக்கூடிய அந்த போருக்கு போயிட்டு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தோழர்களே, நம்ம இதுவரைக்கும் சின்ன போருக்கு தான் போயிட்டு வந்தோம், இப்பதான் பெரிய போருக்கு போகிறோம் என்று சொன்னாங்க. என்ன பெரிய போர்? அதுதான் உள்ளத்தை எதிர்த்து நாம் நடக்கக்கூடிய ஆரம்ப போர். இதுவரைக்கும் நம்ம எதிரிகளை முன்னின்று நம்ம தாக்கி நம்ம ஜெயிச்சோம், அது சிறிய போர். ரஜஅனா மினல் ஜிஹாதில் அஸ்கர் இலல் ஜிஹாதில் அக்பர். எது தெரியுமா? உள்ளத்தை எதிர்த்து நாம் போரிடக்கூடிய போர். அது ஒவ்வொரு நாளும் நாம் போராட்ட களமாக அதை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதுதான் பெரிய போர்ன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா உள்ளத்தை அடக்கி ஒரு மனிதன் தன்னை ஆள்கிறான் என்று சொன்னா அவனை விட உயர்ந்த மனிதன் வேறு யாரும் இருக்க முடியாது. உள்ளத்தை ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னா அவரை விட உயர்ந்த மனிதர் வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த மாதிரியான நபிமார்கள் வந்து 5 நபிமார்கள். அந்த மாதிரியான நபிமார்கள் 5 நபிமார்கள். 1,24,000 நபிமார்கள் ரசூல்மார்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதுல உருள் ஐஸ்மு என்று சொல்லப்படுகின்ற உள்ளத்தையே ஆட்சி செய்த நபிமார்கள் 5 பேர். அந்த 5 பேர்ல கடைசியாக இருப்பது நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் யா ஹய்யூ யா கய்யூம் என்பது இஸ்முல் அஅ்லம். அது குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 3 சூறாக்களில் சொல்லி காட்டுகிறார். அந்த இஸ்முல் அஅ்லமை சொல்லி நாம் துஆ செய்கிற போது அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தாக மாறுகிறது. ஆனால் அவ்வாறு சொல்லும்போது நாம் பயபக்தியோடு ஒதுவுடன் கிப்லாவை முன்னோக்கி நாம் சொல்ல வேண்டும் என்று குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதை தொடர்ந்து லா தகுதுஹு சினத்துன் வலா நௌம், அல்லாஹ்விற்கு சிறுதூக்கமும் வராது பெருந்தூக்கமும் வராது அப்படின்னு ஆயத்துல் குர்சியில அல்லாஹ் ஒரு வாசகத்தை சுட்டி காட்டுகிறார். இதை பற்றி குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சுட்டி காட்டுகிறவர் சொல்றாங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறதுக்காக வேண்டி அவங்க யோசிச்சு வச்சிருந்தாங்க. அந்த யோசனையோடையே ஒரு நாள் அவங்க தூங்குகிற போது அவங்களுடைய கனவுல மலக்குமார்களை பார்க்கிறாங்க. குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். தஃப்சீருல் ஹமீதில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ மலக்குமார்கள்ட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க, மலக்குமார்களே, நீங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறீர்கள், நீங்க சொல்லுங்க, நம்முடைய ரப்புக்கு தூக்கம் வருமா?
நம்முடைய ரப்பான அல்லாஹ்விற்கு தூக்கம் வருமா? நமக்கு உறக்கம் வருகிறது, சிறு தூக்கம் வருகிறது, பெருந்தூக்கம் வருகிறது. அல்லாஹ்விற்கு உறக்கம் வருமா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே மலக்குமார்கள்லாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அது யார் கேட்டிருக்காங்க? நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலேயே நேரடியாக பேசுவதற்கு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவர். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். தப்பா பதில் சொன்னா உங்களுக்கு ஒரே அடி அடிச்சிடணும். இது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பழக்கம். அந்த அடிப்படையில் மலக்குமார்கள் இவர்கிட்ட சாதாரணமான பதில் சொல்ல முடியாது, அல்லாட்டையும் நம்ம போய் கேட்டு வந்துருவோம் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவார், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய 2 கைகள்ல 2 கோப்பையை கொடுத்துருங்க. 2 கோப்பை. அந்த 2 கோப்பைக்குள்ள மதுரமான நீர் இருக்கணும். இந்த 2 கோப்பையை அவர் கையில கொடுத்துட்டு 3 நாள் அவருக்கு தூக்கம் வராம ஆக்கிடுங்க. 3 நாள் அவருக்கு தூக்கம் வராம ஆக்கிடுங்க. இந்த கோப்பை கொடுத்து 3 நாளைக்கு பிறகு அவருக்கு தூக்கம் வர வைங்க. அவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பியதன் மூலம் மலக்குமார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 கோப்பையை 2 கையில தண்ணீரோடு அவங்க கொடுத்து இப்படியே நின்றுகிறது நீங்க அப்படின்னு சொல்லி 3 நாளா நிக்கிறாங்க தூங்காம. 3 நாளா தூங்காம நிக்கிறாங்க. 3 நாளுக்கு அப்புறம் அல்லாஹ் தஆலா கண்ணுல அல்லாஹ்வுடைய கட்டளையின் மூலம் உறக்கத்தினுடைய அந்த அசதியை கண்ணில் அப்படியே மலக்குமார்கள் ஊதி விடும்போது அப்படியே அசைகிறாங்க. அசையும் போது கையில வச்சிருந்த அந்த கோப்பை 3 நாளா நின்றுட்டு இருந்தது. 4வது நாள் இப்படி கவுந்துச்சு. கவுந்த உடனே தண்ணீரும் கொட்டி கோப்பையும் உடைஞ்சிருச்சு. உடனே உங்களுக்கு அந்த சப்தத்தை கேட்கணும் முடிப்பு வந்துருச்சு. அப்படின்னு அப்ப மலக்குமார்கள் மூலமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான், சாதாரணமான தண்ணி உள்ள 2 கோப்பை உங்க கையில கொடுத்தோம். 3 நாள் உங்களுக்கு தூக்கம் இல்லாம ஆக்கணும்னால வச்சிருந்தீங்க. 4வது நாள் உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தோன்னே உங்களுடைய கை நழுவி கீழே விழுந்துருச்சு. இப்போ வாங்க, வானத்தையும் பூமியையும் வல்லமையோடு காத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நான், எனக்கு தூக்கம் வந்து விட்டால் உங்களால் வானத்திலும் பூமியிலும் வாழ முடியுமா? வானம் தூண் இல்லாமல் நிற்க முடியுமா? பூமி கியாமத் நாள் வரை நடக்க முடியுமா? பூமியில் உள்ள எல்லா விஷயங்களும், மலைகள், மரங்கள், கடல் எல்லாமே அதாவது அமைப்புல அது ஓடிக்கொண்டிருக்கிறது இல்லையா? கடல் நீர் அதனுடைய அமைப்புல ஓடிக்கொண்டிருக்கிறது, மரங்கள் அதனுடைய அமைப்புல வளர்ந்து கொண்டிருக்கிறது, மலைகள் அதனுடைய அமைப்புல ஒரு இடத்துல ஸ்திரமா இருக்குது. இதுவெல்லாம் என்னுடைய குதிரத் என்கின்ற வல்லமையின் மூலம் நான் அப்படியே அதை கண்காணித்து வைத்திருக்கின்றேன். எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா, இப்போ உங்களுக்கு 4வது நாள் தூக்கம் வந்தோன்னு என்ன ஆச்சு? கோப்பை கவிழ்ந்து நழுவி விழுந்து கோப்பை சுக்குநூறா போயிடுச்சுல. இது மாதிரி எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா நான் காக்கக்கூடிய இந்த வானமும் பூமியும் சுக்குநூறாக போய்விடும். உங்களை காப்பதும் உங்களை அழிப்பதும் எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்றவன் நான். என்னுடைய முடிவின்படி அது இருக்க வேண்டும் என்று சொன்னா எனக்கு தூக்கம் வராம இருந்தாதான் அது நடக்கும். இப்ப சொல்லுங்க, உங்களுடைய ரப்பான எனக்கு தூக்கம் வேண்டுமா வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னே உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தௌபாவில் விழுந்து விட்டார்கள். யா அல்லாஹ், நான் கேட்ட கேள்வி தப்புதான், ஆனா நீ எனக்கு விளக்கி கொடுத்த அந்த ஞானங்கள் அதிகம். நீதான் நித்திய ஜீவனாக இருக்கிறாய், ஹய்யுன் கய்யூமாக நீதான் இருக்கிறாய் என்று சொல்லி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தௌபா செய்து மீண்டார்கள் என்று குர்ஆனுடைய வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான் ஆயத்துல் குர்சில, லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், சிறு தூக்கமும் அல்லாஹ்வுக்கு வராது,
பெருந்துக்கும் அல்லாஹ்வுக்கு வராது. அதனால நம்ம செய்யக்கூடிய நல்லவைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய தீயவைகள், நம்ம 4 சோத்துக்குள்ள செய்யறது அவனுக்கு என்ன தெரிய போகுது என்று சொல்லி நீங்க மற்ற மனிதர்களிடத்தில் மறைத்து விடலாம். ஆனா என்னுடைய பார்வையில் நீங்கள் தப்பிவிட முடியாது. நீங்கள் எல்லாம் என்னுடைய பார்வையில் தான் இருக்கிறீர்கள். அந்த பார்வையினுடைய சக்தி அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் கொடுத்தானோ அவங்களுக்கெல்லாம் அந்த பார்வையினுடைய மகத்துவம் இருக்கும். அதுதான் நபிமார்கள், ரசூல்மார்கள், வலிமார்கள். ஹாஜா முஹைதீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறை மறுப்பாளர்களை 1,00,000 பேரை நோக்கி இப்படி பார்த்தாங்கன்னா போதும், அந்த 1,00,000 பேர் அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். வரலாற்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது என்ன பார்வை? ஏங்க நம்ம பார்வைக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அந்த பார்வை வேற. 1000 அர்த்தங்கள் அந்த பார்வைக்குள் இருக்கின்றது. அந்த பார்வை அல்லாஹ் தஆலாவே கொடுத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு வாழக்கூடிய இடதுசாரிகளான நம்மள சில பேரு இன்று முடித்த காலங்கள் எல்லாம் வழிமார்களுக்கு ஒண்ணு இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை என்று சொல்லிக் கொண்டு போவதை நாமும் கேட்டுக்கொண்டு அப்படிதான் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் முடிகிறோம். அது மிகப்பெரிய தவறு. இதற்கென்று ஒரு மகத்துவத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து வைத்திருக்கிறார். அதுதான் குர்ஆனுடைய வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நிதர்சனமாக நம்முடைய வழிமார்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா அதை நடத்தி காட்டியிருக்கிறார். அந்த வகையில ஆயத்துல் குர்சிக்கு இன்னும் சில விளக்கங்கள், நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் வரும் வாரத்தில் அதை நாம் கேட்டு பயன்பெறுவோம். இது போன்ற நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு உண்டான அந்த விரிவுரை விளக்கத்தை கேட்டு பயன்பெறுவதற்கு உண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.